வாசிங்க. மத்தேயு 7வது அதிகாரம் 18வது வசனம். மத்தேயு 7வது அதிகாரம் 18வது வசனம். ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்கு நன்றி. எங்களோடு பேசுங்க ஆண்டவருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். நீர் பேசும் பொழுது எங்களுக்கு ஒரு புது பலன் உண்டாகும் ஆண்டவரே. உம்முடைய பலனினாலும் வல்லமையினாலும் எங்கள் ஒவ்வொருவரை நிரப்பி ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இன்றைக்கு நம்முடைய செய்தியின் தலைப்பு, நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. இன்றைக்கு நம்முடைய செய்தியின் தலைப்பு, நல்ல மரம் கெட்ட மரம். ஒருவனுடைய வாழ்க்கையை குறித்து தான் இந்த அதிகாரம் வந்திருக்கும். இதில் நல்ல மரம் என்ன பண்ணும்? கெட்ட கனியை கொடுக்காது. கெட்ட மரம் நல்ல கனியை என்ன பண்ணாது? கொடுக்காது. அதாவது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் கனி கொடுக்கிற வாழ்க்கை மிக அவசியம். கனி கொடுக்கிற வாழ்க்கை தான் தேவனுடைய என்ன சொல்கிறது, தேவனுடைய சுபாவம் இல்லை தேவனுடைய குணங்கள் அதுன்னு என்ன பண்ணுது? காண்பிக்கப்படுது. அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா நல்ல கனி கெட்ட கனின்னு இருக்குது. ரெண்டுமே பழங்கள் தான். நல்ல பழங்களும் கெட்ட பழங்களும் என்று என்ன பண்ணியிருக்கு? வேறு பிரிக்கப்பட்ட ஒரு பழம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பழம் என்றால் என்ன சொல்லுவோம்? அது நல்ல ருசியாக இருக்குது, நல்ல ருசியாக இருக்குது, அதனால் அது நல்ல பழம். சில மாம்பழம் பார்த்திங்கன்னா இனிப்பாக இருக்கும் சொல்லுவோம், அப்பா பயங்கர டேஸ்ட். அதே போல் அதே கலர் அழகாக மஞ்சியாக இருக்கும் அந்த மாம்பழம், புளிப்பாக நாராக இருக்கும் சொல்லுவோம், அப்பா வாயில் என்ன பண்ண முடியல. ஆனால் பழம் எப்படி தான் இருக்கும்? பார்க்க ஒரு அழகு, நறுமணம் எல்லாம் இருக்கும். ஆனால் அதை சுவைக்கும் பொழுது அது என்ன பண்ணிடும்? அது நமக்கு டேஸ்ட்டை காமிச்சு கொடுத்துரும். இதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல கனி கொடுக்கும் பொழுது அதற்குண்டான பலன் என்ன பண்ணுது? வெளிப்படுது. நல்ல கனி, அந்த நல்ல கனி வரத்தக்கதாக மரம் நல்லா இருக்கணுமா? அதாவது நமக்குள்ளே போகிறது நல்லதாக இருந்தால் நமக்கிட்டேருந்து வெளியே போகிறது எப்படி இருக்கும்? நல்லதாய் காணப்படும். அப்போது நாம் நிறைய வேலைகளில் நல்லதை எடுக்கிறவங்களாய் காணப்படணும், நல்லதை கொடுக்குறவங்களாகவும் என்ன பண்ணணும்? காணப்படணும். இப்போ ஒருத்தவங்க நம்மளை திட்டுறாங்க, கோவப்படுறாங்க, நம்ம மேலே ஏதோ ஒரு எரிச்சலில் சாடுறாங்க, அவங்க கொடுத்த அந்த கெட்டதை நம்ம உள்ளே வச்சா இன்னும் முழுவதையும் என்ன பண்ணிடும்? கெட்டு போக பண்ணிடும். அப்போது அப்படிப்பட்டதை நம்ம ஏற்றுக்கவே கூடாது. அவங்க நம்மளை ஒருவேளை குறை சொன்னால் கூட, நம்ம தப்பே பண்ணலை குறை சொல்கிறாங்க அப்படின்னா அதை விட்டுறணும். ஒருவேளை நம்மகிட்ட தப்பு இருந்துச்சுன்னா அதை மாற்றிக்கொள்ளணும். அப்படி சொல்லும் பொழுது அதை என்ன பண்ணக்கூடாது? இல்லை அப்படின்னா அதை உள்ளே கொண்டு போயிட்டோன்னா நம்மளுடைய செயல்பாடை கெட்டதாக மாற்றுறதுக்கு அது என்னவாக இருக்கும்? ஒரு லெகுவாக இருக்கும். இப்போ பாருங்கள், கோவத்தை அப்படியே வச்சுருப்போம். 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ அங்கே சில பிரச்சனைகள், ஜெபம் பண்ணணும். எங்கள் வீட்டில் இன்னாரெல்லாம் ரட்சிக்கப்படலை, ரைட்டு, ஓகே, ஜெபம் பண்ணோம். அப்போ அவங்கள்ட்ட ஜெபம் பண்ணுறோம். அப்போ அவங்க பார்த்திங்க அப்படின்னா அவங்கள்ட்ட சில குறைபாடுகள் இருக்கிறது ஆண்டவர் காண்பிக்கிற ஒன்று. அருகாமையில் இருக்கிறவங்கள்ட்ட நல்ல ஐக்கியம் இல்லை ஒன்று. அடுத்தது அருகாமையில்கிட்ட இருக்கிறவங்களுடைய உறவில் இவங்கள்ட்ட என்ன இருக்குது? குறைபாடு இருக்குது. ஆனால் நிறைய நேரம் ஜெபம் பண்ணுவாங்க, காலையில் ஜெபம் பண்ணுவாங்க, நைட்டு ஜெபம் பண்ணுவாங்க. இப்பவும் கூட ஒரு அற்புதத்துக்காக இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, என் வீட்டில் என்ன உண்டாகணும்? மாற்றம் உண்டாகணும். அப்போ மாற்றம் உண்டாகணும், நான் நிறைய ஜெபம் பண்ணுறேன். கனி வரலை அப்படின்னா ஜெபத்துக்கு என்ன வராது? அப்போது நீங்கள் இன்னும் சிலர் மேலே எப்படி தான் இருக்கிறீங்க? அவங்க சரியில்லை, அவங்கள்ட்ட பேசுகிறதில்ல. இத்தைக்கும் அவங்க எல்லோரும் யார் தான்? சொந்தக்காரங்க. அவங்க எல்லோரும் யார் தான்? சொந்தக்காரங்க. அப்போது இவங்க மேலெல்லாம் இப்படி மார்க் போட்டு நம்ம நடந்தால் நமக்கு எப்படி அற்புதம் நடக்கும்? அப்போது ஒரு மனிதன் வெள்ளையும் சொல்லையுமா வஸ்திரம் தரிப்பது எளிது, நகை கலட்டிட்டு நடப்பது எளிது, கேரக்டரை கலட்டி வச்சுட்டு நடக்கிறது தான் கஷ்டம். இப்போ எல்லாரும் நாங்கள் ஆவிக்குரிய சர்ச்சைக்கு போகிறோம், அங்கே ஒரு சபை, ஒரு ஒழுங்கு இருக்கும். அந்த ஒழுங்குக்கு டக்குன்னு என்ன பண்ணிடுறாங்க? வெளி தோட்டத்தில் டக்குன்னு மாறுறாங்க. சபை கட்டுப்பாடோ சபை ரூல்ஸோ டக்குன்னு மாறுறாங்க. ஆனால் மன ரீதியாய் மாறுற மனமாற்றம் என்ன பண்ணுறதில்ல? வர்றதே இல்லை. அப்போது சபை ஒழுங்கு கடைப்பிடிக்கலாமா? அந்த சபை என்ன ஒழுங்கு வச்சுருக்கு? ஒரு பைபிள் கேட்டதாக இருந்தால் நல்லது, அதை கடைப்பிடிக்கிறது தவறல்ல. ஆனால் மனமாற்றமே வரல அப்படின்னா அது எப்படி மனம் திரும்புதலுக்கு எதுவாக இருக்கும்? அப்போது நல்ல கனி கொடுக்குற ஒரு சுபாவம், கனி கொடுக்குற ஒரு வாழ்க்கை வரும்பொழுதுதான் நம்முடைய செய்களும் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஒன்றும் வேண்டாம், சமைக்க தெரியாத ஒரு ஆளை சமைக்க விட்டால் எப்படி இருக்கும்? எல்லாம் ஏனா தானன்னு இருக்கும். அதை யாரும் சாப்பிடவே முடியாது, சந்தோஷப்பட முடியாது.
இதே போல தான் நம்ம வாழ்க்கையிலையும் நம்மளுடைய கேரக்டரை கரெக்ட் பண்ணி ஒழுங்கு பண்ணி நடத்தினா எல்லாம் ஒழுங்காக இருக்கும். அதையும் தாறுமாறாக விட்டால் எப்படி இருக்கும்? அவங்கள்ட்ட பேச மாட்டோம், இவங்கள்ட்ட பேச மாட்டோம், அந்த வீடு இருக்கும் தனியாக இருக்கும். யாரும் அந்த வீட்டோட என்ன பண்ண மாட்டாவ, ஐக்கியமே வைக்க மாட்டாவ. அவங்க தனியாக போகணும், தனியாக வரணும். ஒரு பிரச்சனைன்னா யாராவது வருவாங்களா? அவங்க வீட்டில் ஒரு வியாதி யாராவது வந்து என்னென்னு கேட்பாங்களா? எட்டியே பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து யாருக்கிட்ட என்ன வைக்கல, அந்த உறவுகளை என்ன பண்ணலை. அதனால தான் கனி கொடுக்குற மரங்கள் நல்ல கனிகளை கொடுக்கணும், கெட்ட கனி இல்லை, நல்ல கனிகளை என்ன பண்ணணும், கொடுக்கணும். அப்போ நல்ல கனிகள்ங்கிறது வெளித்தோற்றம்ல நம்மை ருசிக்கும் பொழுது, நம்முடைய குணங்களை அவங்க ஏற்றுக்கொள்ளும் பொழுது தான் என்ன வரும். இப்போ வந்து ஒரு ஆள்கிட்ட பேசுகிறோம், எப்படி இருக்கே, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு விசாரிச்சுட்டு சில நல்ல ஆலோசனைகளும் சில காரியங்களும் அவங்களுக்கு உதவி செய்யும் பொழுது நம்முடைய குணங்கள் வெளிப்படுது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, நல்லதாக இருந்தால் சந்தோஷப்படுறாங்க. அதுவே என்கிட்ட கெட்ட குணம்னா நான் பேசும்பொழுதே என்ன சொல்லுவேன், இன்னும் இந்த பையன் வேலைக்கு போகலையா, இது எங்கே முன்னேறிவிடும், இவ்வளோ வயசாகி வேலைக்கு போகல கேட்குற தாயாருக்கு எப்படி இருக்கும், ஏன்டா இவங்கிட்ட பேசுனேன்னு இருக்கும். இப்போ அடுத்தது சொல்கிறான், இதெல்லாம் காலத்துக்கு உங்களுக்கு தான் சிறை, அதுக்காக துரத்தியாக விட முடியும். தாயாருக்கு 35 வயசில் வேலைக்கு போட்டாலும் அது யார் தான், பிள்ளை தான். அப்போ அங்கே போய் ஆலோசனைங்கிற பேரில் அவுச்சு கொட்டணுன்னு எப்படி இருக்கும். அவங்க சூழ்நிலையில் கஷ்டமாக இருக்கு, ஆண்டவர் எப்படியாவது வேலை கொடுப்பாரு, நல்ல ஜோப் பண்ணுங்க, ஆண்டவரால் மாத்திரக்கு எது இல்லாமல் இருக்குது, எல்லாத்தையும் மாற்றிடுவார். அப்படி சொல்லும் பொழுது உண்மையிலேயே பையன் மேலே ஒரு எரிச்சலோ கோவம் இருந்தால் கூட அவங்களுக்கு நினச்சது ஆண்டவர் என்ன பண்ணுவார், மாற்றி தருவார். அப்போ நல்ல கவனிங்க. அப்படி இல்லாமல் நம்ம ஒரு கேரக்டர் அப்படி வச்சுக்கிட்டு அங்கே என்ன ருசிக்க முடியல, நல்லதை என்ன பண்ண முடியல, ருசிக்க முடியல. இப்போ பைபிள்லேருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறோம், நம்ம வந்து தற்செயலாக இன்றைக்கி பைபிள் திறக்கிறோம், சங்கீதத்தில் ஒரு அதிகாரம் கிடைக்குது, அதில் ஒரு 2 வசனம் நல்ல வசனமாக நம்மளோட பேசுது. இது ஆண்டவருடைய குணம், ஆண்டவருடைய கேரக்டர். இப்போ அதை ருசிக்கிறோம், ஆண்டவர் எப்படியாவது என்ன பண்ணிடுவார், ஆசீர்வதிச்சிடுவார். இப்போ எனக்கு என்ன இருக்காதுன்னா கவலையே இருக்காது. வெளியே போகிறோம், இன்னைக்கு போகிற காரியம் எப்படி நடக்கும், இத்தனை மணிக்கு நீ எந்திரிச்சு போயிட்டு இருக்கிற அப்படின்னா எப்படி இருக்கும். இங்கே கேட்ட வசனமும் என்ன பண்ணிடும். அப்போது கெட்ட கனி கொடுக்குற மரமாகவும் இருக்கக்கூடாது, அப்படிப்பட்ட பழங்களை நீங்கள் ருசிக்கிறவர்களாகவும் இருக்கக்கூடாது. நம்ம கெட்ட மரமாக இருக்கக்கூடாது, கெட்ட கனி கொடுக்குற மரங்களுடைய தன்மைகளை ருசிக்கிறவங்களாகவும் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. எல்லா இடத்துலையும் உங்கள் ஒழுங்கு கிரமமான நடக்கைகள். அதான் நீங்கள் நல்ல மரம்னா நல்லதை ஏற்றுக்கொள்ளுங்க, நல்லதை பேசுங்க, நல்லதை செயல்படுத்துங்க. அப்போ எல்லாம் எப்படி தான் இருக்கும், நல்லதாக இருக்கும். அப்போ அதுக்கு நம்மளை என்ன பண்ணணும், அதிகமாக ஆயத்தப்படுத்தணும். ஏன்னா இயேசு நமக்கு அற்புதம் செய்வார், இயேசு நமக்கு மாற்றத்தை தருவார், இயேசு நமக்கு நிறைய விடுதலை தருவார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை, ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆனால் நம்மக்கிட்ட என்ன குணம் இருக்குது, இல்லை நம்மக்கிட்ட என்ன மாற்றம் இல்லை, நாம் நிறைய இடங்கள்ல எப்படி இருக்கிறோம், மிஸ்டேக் உள்ளவங்களாக இருக்கிறோம், குறை உள்ளவங்களாக இருக்கிறோம். அப்போ அதுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. அதனால தான் நம்மளை இயேசு நல்ல மரமாக படைச்சாரா அப்படின்னா, குழந்தையா இருக்கும்போது நல்ல மரமாக படைச்சார். பட் நமக்கு இருக்கிற நிறைய கெட்ட மரங்களாக இருக்கும் போல் அந்த காரியங்கள்லாம் எடுக்க என்ன உண்டாகுது, கெட்டது உண்டாகுது. அப்போது இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நான் அவருடைய சுபாவத்தை ரசித்து ருசித்து அந்த குணாதிசயங்களுக்குள்ள வாழ பிரயாசப்படும் பொழுது என்கிட்ட என்ன உண்டாகுது, நல்ல கனிகள் உண்டாகுது. நான் ஒரு ஆளை என்ன பண்ணுறேன், ஆண்டவர் விடுதலை தருவார்னு சொல்கிறேன். நீங்கள் இப்படி ஜோம் பண்ணுங்க, பாருங்கள், நிச்சயமாக ஏசப்பா உங்களை மாற்றுவார். அவன் கடனில் இருந்தாலும் சரி, வியாதியில் இருந்தால் அவனுக்கு என்ன பண்ணும், ஒரு சந்தோஷம் உண்டாகும். எப்போ உண்டாகுது, நீங்கள் இயேசுவின் சுபாவத்தில் நடக்கும் பொழுது. நாம் அந்த சுபாவத்தில் இல்லாத போது யாருக்கும் ஒரு நன்மைகளை என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. அதனால தான் நிறைய இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பயங்கரமாக ஜோம் பண்ணுவாங்க, ஆனால் யாரையும் ரட்சிப்பில் நடத்த மாட்டாங்க. பயங்கரமாக ஜோம் பண்ணுவாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்களோட ஐக்கியம் இருக்காது. ஆனால் ஜபம் அப்படி இருக்கும், 4 மணிக்கு 5 ஜபம், மத்தியானம் ஜபம். அவங்கள்ட்ட கேட்டால் சொல்லுவாங்க, இவ்வளோ பைபிள் படிச்சிருக்கிறாங்க, இவ்வளோ நேரம் ஜோம் பண்ணுறாங்க. ரைட், இவ்வளோ நேரம் ஜோம் பண்ணி இருதயத்துக்குள்ளே கசப்பு இருந்தால் என்ன பண்ணுறது, எந்த ஜபமும் கேட்கப்படவே செய்யாது. இருதயத்துக்குள்ளே கசப்பு இருந்து பக்கத்து ஒரு ஆள்கிட்ட பேசலை, இவங்க என்ன வாரி மிஷினரி அது இதுன்னு கொடுத்தாலும் என்ன நடக்காது, ஒன்றும் நடக்காது. காரணம் என்ன, இவங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு, கசப்பு. அப்போ அதனால தான் இயேசுவை நான் ருசிக்கணும், எனக்குள்ளே இருக்க. இப்போ ஒன்றும் வேண்டாம், ஒரு சாப்பாடில் நிறைய வெரைட்டியான சாப்பாடு இருக்குது. சில சாப்பாடு ஒன்றும் வேண்டாம், பயிர் கஞ்சி, அது வந்து நம்ம சரீரத்துக்கு ஏற்றது, ஈஸியாக இதாகி ஜீர்ணிக்கும். அந்த உணவு ரொம்ப
இதாக இருக்கும், எந்த கஷ்டமும் இல்லை. இப்போது அந்த உணவை சாப்பிட்டுட்டு நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். இன்றைக்கி ஏதோ நெஞ்சு கறிக்கிற மாதிரி ஏதோ ஒரு ஸ்வீட்டோ என்னமோ சாப்பிட்டுட்டோம். அதை சாப்பிட்டுட்டு 1 மணி நேரம் என்ன பண்ணுவோம், தண்ணி குடிப்போம், அங்கே கஷ்டப்படுவோம், இங்கே நெளிவோம். ஏன் என்ன பண்ணுவோம், நெஞ்சரிச்சுக்கிட்டே இருக்கும். இப்போ நல்லதை சாப்பிடும் பொழுது உள்ளேயே எப்படி தான் இருக்குது, அது நல்லதாக தான் இருக்குது. அதுவே அந்த உணவு நமக்கு வேண்டாம் அப்படின்னு தெரிஞ்சும் ஆசைப்பட்டு எடுத்து தின்னுட்டோம்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கோம். சில வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த உணவை இன்னைக்கு நமக்கு சாப்பிடக்கூடாது, ஒத்துக்காது. தின்னுட்டு குட்டி போட்ட போன மாதிரி என்ன பண்ணாவ, தண்ணியை குடிச்சிட்டு யாவ் யாவ் யாவுன்னு அங்கேயும் என்ன பண்ணாவ, நடப்பவ. ஏன்னா அது ஒத்துக்காதுன்னு அவங்களுக்கே தெரியும். ஆனாலும் ஆசையில் என்ன பண்ணிடுவாவ. ஒரு முறை ஒரு வயதானவர் சொன்னார், நேற்றுக்கு நான் 3 அண்ணன் தின்னுபிட்டேன். அப்போது வாந்தி வரும்னு பார்த்தா வாந்தி வர மாட்டேங்கி. அப்போது விடிய காலம் 3 மணி வரைக்கும் என்ன பண்ணியிருக்கிறேன், நடந்திருக்கிறேன் அப்படின்னு. வீட்டை சுற்றி வெந்நியை குடித்தா அதை குடித்தா, கொஞ்சம் வெந்நி குடித்தா குடிக்கிற 1 டம்ளர் உள்ளே போகிற வரைக்கும் எப்படி இருக்கும், கொஞ்சம் ஆத்தலாக இருக்கும். மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழித்து என்ன பண்ணோம், அதனுடைய கஷ்டத்தை உண்டு பண்ணும். அப்போ ஒரு உணவே நமக்கு ஒத்துக்காதுங்கிறத உள்ளே போனோன்னு அதனுடைய வேலை யாருன்னு என்ன பண்ணுது, காட்டுது. அந்த உணவு முழு சரீரத்தை என்ன பண்ணுது, முழு சரீரத்தினுடைய ஆரோக்கியத்தையும் முடக்குது. இதே போல தான் ஒரு கேரக்டர் முழு ஆசீர்வாதத்தையும் முடக்கி தள்ளிடும், முழு நன்மைகளை முடக்கி தள்ளிடும். ஆண்டவரே ஒரு அற்புதம் செய்ய விரும்பினாலோ, ஆண்டவரை தர விரும்பினாலோ, என் குணாதிசயம் அதை தரவிடாமல் என்ன பண்ணிடும், செய்திடும். ஏன்னா சிலவங்களுக்கு ஆண்டவர் ஏதாவது ஒரு நல்ல வேலை கொடுத்துருப்பாரு. அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் இது எப்படி ஜோம் பண்ணி வாங்கணும் தெரியுமா, எது புத்தி சரியில்லை, அதனால தான் அதுக்கு வேலை கிடைக்கல. இவன் எவ்வளோ சம்பாதிச்சாலும் கையில் பணமே நிற்காது. ஏன்னா இவன் என்ன பண்ணுறவன், குறை சொல்கிறவன். நான் கரெக்டுனுங்கிற என்ன இருக்கு, கேரக்டர். அப்போது நல்ல குணங்கள், அதான் நல்ல கனி கொடுக்குற மரமாக இருக்கணும். அந்த மரம் என்ன உள்ளே எடுத்துக்கிட்டாலும் நம்மளும் என்ன தான் இருக்கணும், நல்ல கனிகளை சாப்பிடுகிறவர்களா. அப்போது இயேசு ஃபஸ்ட் கிளாஸான ஒரு மரம் அவர் நம்முடைய வாழ்க்கையில். அதான் பைபிளில் சொல்லுது, கர்த்தர் நல்லவர் என்பதை என்ன பண்ணுங்க, ருசித்து பாருங்கள் அப்படின்னானது. அவரை நீ ருசித்து பார்க்கும்போது தான் சொன்னேன் இல்லை, நல்ல உணவு சாப்பிடும் பொழுது முழு சரீரத்துக்கு அது என்னவா இருக்குது, ஆரோக்கியமாக இருக்குது. அதுவே ஒரு சரீரத்துக்கு ஒத்துக்காதுன்னுட்டா என்ன இருக்கும். நான்லாம் நிறைய வாட்டி மாட்டி இருக்கிறேன். சில அன்னைக்கு ப்ரேயர் முடிச்சுட்டு 11:30 ஆயிரும் நைட்டு சாப்பிட்றது. சாப்பிட்டுட்டு வெந்நி குடிப்பேன், அப்புறம் அவ்வளோதான். நெஞ்சரிச்சல் மாதிரி கொஞ்சம் கஷ்டப்படுமா. அன்றைக்கி ஒரு முறை என்னைக்கோ ஒரு நாள் எங்கேயோ ஏதோ ஒரு சாப்பாடு சாப்பிட்டேன், மறக்கவே முடியாது. 2:30 வரைக்கும் அன்றைக்கி நடந்தேன். நைட்டு 2:30 வரைக்கும் என்ன பண்ணேன், அங்கே நடப்பேன் இங்கே நடப்பேன், வெந்நி குடிப்பேன், அதை குடிப்பேன், இதை குடிப்பேன். என் கூட இருக்கிறவர், ஏன்டா உனக்கு இன்னும் தூக்கம் வரலையா அப்படின்னு. எங்கே தின்னது படாபடுத்துது அப்படின்னு. அப்போ நல்லா கவனிக்கணும். நம்மளுடைய சரீரம் எந்த ஏற்றுக்கொள்ளுதோ அதன் மூலமாக முழு சரீரத்துக்கு என்னது, ஆரோக்கியம். அப்போது வசனங்களும் ஆண்டவருடைய நல்லதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது முழு சரீரத்தையும் ஆசீர்வாதமாக என்ன பண்ணும், மாற்றும். நம்மக்கிட்ட இருந்து போகிறது நல்ல கனியாக என்ன பண்ணும். அதனால தான் ஒரு ஆள் விசுவாசம் இந்த மாதிரி காரியங்களில் நல்ல ஜோம் பண்ணி எடுத்து வரட்டும். அவருக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கு அவிசுவாசம், இப்படி நினைங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சுருவார். எப்போ இது வரும், இவர் ஆல்ரெடி அதில் நிரப்பப்பட்டுக்கிட்டே என்ன பண்ணுறாரு, இருக்கிறாரு. ஒருவன் அப்படி நிரப்பப்படவே இல்லைன்னு வைங்களேன், அவன் எங்கே போனாலும் இது நடந்துக்கிடுற மாதிரி தெரியல. அது முடியை பார்த்தாலே தெரிஞ்சிச்சு, இது இன்றைக்கி எப்படி முடிச்சுட்டு வரும். அப்போ ஏன், இவருக்குள்ள ஆல்ரெடி என்ன இருக்குது. அதான் இயேசு பாருங்க, எங்கேயுமே அவிசுவாசமாக பேசிக்க மாட்டார். இயேசு எங்கேயும் சொன்ன, நீ விசுவாசமாயிருவோம், விசுவாசம் ரட்சித்தது. அப்போது அவர் எப்படி இருக்கிறாரு, அந்த விசுவாசத்தில் நிரப்பப்பட்டவரா. இந்த லாசர் எழுப்பும் பொழுது இப்படி சொல்லுவார், தேவரீர் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அப்போது அவருடைய பேச்சு எல்லாம் இப்படி தான் இருக்குது, நிரப்பப்பட்ட ஒரு விசுவாசம். அப்போது நமக்குள்ளேயும் நல்ல மரமாக இருக்கும் பொழுது நிச்சயமாக நம்மளை கொண்டு என்ன பண்ணுவார், நிறைய காரியங்களை செய்வார். அதுக்கேற்றவாறு நம்மளை என்ன பண்ணணும், ஆயத்தப்படுத்தணும். அதான் கனி நல்ல மரமாக இருக்கணும். நல்ல மரம் நல்ல கனி, அதை புசிக்கிறவன் எப்படி தான் இருப்பான், ஆரோக்கியமாக இருப்பான். அதான் சொன்னேன் இல்லையா, நம்ம சாப்பிட்ற உணவில் சில உணவு சாப்பிட்டோன்னா அதை என்ன பண்ணிடும், பாடாப்படுத்திடும். ஆனால் சில உணவு சாப்பிடும் பொழுது என்ன இருக்காது, எந்த கஷ்டமும் எந்த பலகீனமும் சரீரத்தை என்ன பண்ணாது. காரணம், அந்த உணவு நமக்கு ஏற்றது, அந்த உணவு நமக்கு என்னது ஏற்றது. நல்ல ஞாபகம். சின்ன வயசில் ஒரு சின்ன குழந்தை, நான் சின்ன பையனாக இருக்கும் பொழுது, எனக்கு ஒரு 15 வயசு இருக்கும் பொழுது ஒரு 1.5 வயசு குழந்தைய தூக்கி வச்சுருந்தேன். அப்போ வாழைப்பழம் நான் உரிச்சிருந்தேன். அப்போ அந்த பிள்ளை என்ன பண்ணிச்சு, அவன் நமக்கு தருவானான்னு பார்த்துச்சு. நான் என்ன பண்ணேன், அந்த வாழைப்பழத்தை அப்படியே பிச்சு நசுக்கி கொடுத்தேன். அதுக்கு ஒரு 6-7 பல் இருக்கும்.
அது தின்னு பரவாயில்லையோ ஒரு பழத்தை தின்னுட்டானன்னு அடுத்த பழத்தை உரிச்சு கொடுத்தாச்சு. ஒரு 1.5 2 பழமோ தின்னேன். அடுத்த கொஞ்ச நிமிஷத்தில் அதே 2 பழத்தை அவன் ஜூஸ் ஆக்கியே வெளியே கேக்கிட்டான். ஜூஸ் ஆக்கியே என்ன பண்ணிட்டான், வெளியே கேக்கிட்டான். அப்போ என்னாச்சு, அந்த உடம்புக்கு அது கெட்டது, அந்த குழந்தைக்கு அது என்னது கெட்டது. நான் சொன்னேன் வாழைப்பழம் கொடுத்தேன் கக்கிட்டான். வாழைப்பழம் திம்பா, நான் கேட்க மாட்டேனே. இல்லை 2 பழம் கொடுத்தேன், 2 பழத்தையும் அப்படியே கக்கிட்டானே. நீ ஏன்டா 2 பழம் அவனுக்கு கொடுத்த? அப்போது கவனித்து பாருங்கள், அது ஒரு அளவுக்கு மிஞ்சி விடும். அதே போல் தான் நமக்குள்ளேயும் கோபமோ எரிச்சலோ சில சோர்வோ இது ஓவராக வைக்கும் பொழுது அதனுடைய தன்மை வெளியே காட்ட ஆரம்பிச்சிடும். சிலவங்க டென்ஷனாக இருப்பாங்க, அந்த டென்ஷனை பிள்ளை மேலே காட்டுவாங்க, வீட்டில் காட்டுவாங்க, பக்கத்தில் ஒருத்தங்க இதுன்னா நான் வாரேன் இப்போ எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லி போயிட்டே இருப்போம். காரணம் அவங்களோட டென்ஷன் மற்றவங்களோட சிரிக்க கூட என்ன அவங்களால என்ன பண்ணலை முடியல. அப்போது நல்ல மரத்திற்கேற்ற தன்மைகளை, அதனால தான் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துடணும். அப்போ தான் சிரிப்பு வரும். கர்த்தர் மேல் பாரத்தில் வைக்கும் பொழுது தான் என்ன வரும், இயேசு நம்மளை விசாரிக்கிறவர், நம்முடைய கவலைகளை அங்கே சொல்லும் பொழுது தான் நமக்கு சமாதானம் இருக்கும். சமாதானம்னா நம்ம கவலையை அங்கே சொல்லவே இல்லை. அப்போ நம்ம எப்படி தான் இருப்போம், கெட்ட மரமாய், அதில் எது நன்மையை பார்க்கவே முடியாது. அதனால் நம்ம நல்ல மரமாக இருக்கக்கூடிய ஆயத்தத்தை எடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுவார், எல்லாத்துலேயும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் இந்த வசனத்தின்படி உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.